ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அது மட்டும் இல்லாமல் கார்ட்டூன் வீடியோவும் நான் எப்படி ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வரையலான்னு போட்டிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த கார்ட்டூன் இமேஜை வரைஞ்சி அதில் ஃபேப்ரிக் கலர் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான ஒரு போர்டு வரைஞ்சி அதில் ஒரு ஃப்ளவர், நிறைய ஃப்ளவர் வரைஞ்சி இருக்கேன். அது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். அக்ரிலிக் கலர் இருக்கு இல்லையா, அது நான் எல்லா கலரும் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ளவருக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்ச், மெஜந்தா, கோல்டன் எல்லோ, க்ரீன், சாப் க்ரீன், பிளாக், ஒயிட், ஸ்கை ப்ளூ கலர், இது எல்லாமே நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரஷ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எந்த ப்ரஷ் எடுத்தாலும் ஒரு ப்ரஷ்ஷை விட்டுட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு, நான் இப்போ ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துருக்கேன். 000135 எடுத்துருக்கேன். இதுவாக ஃப்ளாட் ப்ரஷ் 2 எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் நம்ம 1 எடுத்ததுனால இதில் நான் 2 எடுத்துருக்கேன். இந்த ஒரு ப்ரஷ்ஷாக நான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி இது நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வரைஞ்சிட்டுறேன். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று வரைஞ்சி அதை சுற்றி ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். இப்போ எனக்கு வரைய தெரியாதனால நான் டேரெக்டாக வரைஞ்சிட்டேன். வரைய தெரியாதவங்க நீங்கள் ட்ரேசிங் மெத்தட் வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்களும் வரையலாம். வரைஞ்சிட்டு அழகாக இந்த அக்ரிலிக் கலரை யூஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். வாங்க இது எப்படி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு ஃப்ளவராக நம்ம போகலாம். நான் பெரிய ஃப்ளவருக்குனால கொஞ்சம் ப்ரெஷ்ஷு பெருசாகவே எடுத்திருக்கேன், 5. எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், தண்ணியில் லைட்டாக நம்ம அலசணும். அலசிட்டு நல்லா துணி இருக்கு இல்லையா, அந்த துணியில் நம்ம நல்லா ஒத்தி எடுக்கணும். இல்லை உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா துடைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண பிறகு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா அந்த ப்ரெஷ்ஷு உங்களுக்கு அடுத்த வாட்டி யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மெஜந்தா கலர் எடுத்திருக்கேன், ரவுண்ட் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் நம்ம அடிக்கலாம். நான் பெரிய ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த ஷேப் மாறாமல் நீங்கள் கொடுக்கணும். நம்ம அந்த கோடெல்லாம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவருக்குள்ள கோடெல்லாம் அது நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கூட நம்ம அந்த கோடு கொடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக ஒரே கலராகவே நம்ம கொடுக்கலாம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நம்ம பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் டபுள் கலர் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என் வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம ஒவ்வொரு பெட்டல்லையும் இதே கலர் கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன்.
ஒயிட் எடுத்து நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த மெஜந்தா கலரில் லைட்டாக வந்து நான் வந்து டச் பண்ணி விடுறேன். அது வந்து நம்மளுக்கு டபுள் கலராக நம்மளுக்கு அழகாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக கொடுங்க. அந்த அக்வலிக் கலர் காயத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து நான் கொடுக்குறேன். இதே வந்து நம்ம வந்து ரவுண்ட் ப்ரஷில் நான் வந்து கொடுக்குறேன். நம்ம சிங்கிள் கலராகவும் கொடுக்கலாம், டபுள் கலராகவும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் அதுவும் நான் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம டபுள் கலர் வந்து எப்படி போடணுன்னு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பழகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நம்மளே வந்து டபுள் ஷேடிங் எப்படி கொடுக்கலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆரி ஒர்க்கும் நம்ம பண்ணலாம். அது வந்து இன்னும் அழகாக இருக்கும். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் வந்து நான் கீழே வந்து தரேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வித் ஆரி நம்ம அப்படியே சொல்ல, ஆரி வித் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் நம்ம சொல்லலாம். இப்போ நான் இந்த ஃப்ளவர் வரைகிறேன். இது வந்து ஜாயின் அதில் மறைஞ்சி போச்சு. ஸோ அதுக்கேற்றாப்புல நான் வந்து கலர் ஷேட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த ஸ்கை ப்ளூ வந்து கொடுக்கணும். நான் முடிச்சிட்ட பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒயிட் கலர் வந்து லைட்டாக வந்து நம்ம டபுள் ஷேடிங்காக நான் எடுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு உள்ளே கொடுத்தேன் இல்லையா, நான் வந்து இப்போ இதுக்கு வந்து மேலே கொடுக்குறேன். லைட்டாக வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். அந்த கலரோடு அது வந்து மிக்ஸ் ஆயிடும். ரொம்ப அதிகமாக கொடுக்க வேணாம். அதோட டபுள் கலர் பார்த்தீங்களா, ஒயிட்டு கொடுத்தோடனே அது ஒரு கலராக நம்மளுக்கு தெரியும். அதுக்கேற்றப்பல ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை கொடுத்து முடிச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து அழகாக கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு உள்ளே வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து லைட்டாக கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து சாரீலலாம் போட்டிங்கன்னா இது அப்புறம் டிசைன் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸ்லீவ்லலாம் வந்து இதை அப்புறம் டிசைன் நீங்கள் வரைஞ்சி இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வரைஞ்சிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் சொல்லுறேன். இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு என் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதே போல் நம்ம வந்து ஆரஞ்சு கலர் வந்து ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக கொடுக்கணும். நான் கொடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். நான் இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கலாம். இது வந்து கோல்டன் எல்லோ இது. ஏன்னா நான் ஃபுல்லாக காமிச்சா டைம் வந்து அதிகமாக உங்களால் பார்க்க முடியாது. ஸோ நான் அதனால் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இந்த ஃப்ளவர் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். உள்ளெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம எதில் நம்ம கொடுக்கலான்னு நான் காமிக்கிறேன். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். நம்ம இன்றைக்கி போட்டோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இது வந்து நல்லா காயணும்.
ஏன்னா அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா கிளாத்தாக வந்து சேரும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் கலர் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் கலராகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் வந்து அப்படி கொடுக்கலாம். நான் இங்கெல்லாம் வந்து டபுள் கலர் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து நான் சிங்கிள் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நான் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்காத கலராக வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நான் வந்து ரெட் கலர் கொடுக்க போகிறேன். நான் இது ஃப்ளவர் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டே நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் அழகாக ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம இந்த பெட்டலுக்கு வந்து நம்ம அடித்தோம் இல்லையா, அது மேலே வந்து ஆல்டர்னேட் கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த கலர் வேணும், நான் ஃபுல்லாகவே பிளாக்காக கொடுக்குறேன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த நம்ம ஃபஸ்ட்டு அடித்தோம் பார்த்தீங்களா அந்த கலர், அதோடவே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கலராக வந்து நான் கொடுத்து முடித்த பிறகு நான் காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக நான் காமிச்சேன்னா உங்களுக்கு டைம் பத்தாது, நீங்களும் வீடியோவை பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இலை இருக்குது இல்லையா, லீஃப், இதுக்கெல்லாம் வந்து நான் க்ரீன் கலர் அடிக்கணும். நான் அடிக்கும் போது அதை காமிக்கிறேன். இப்போ நான் க்ரீன் கலர் வந்து அடிச்சுட்ட பாருங்கள். இந்த லீஃப்க்கெல்லாம் டபுள் ஷேடிங்க்காக நான் என்ன பண்ணேன், ஒயிட் கலரில் வந்து லைட்டாக வந்து டச் பண்ணிட்டு அது வந்து டபுள் கலராக தெரியும் பாருங்கள். அந்த லீஃப் ஒரு கலராக தெரியும் நம்மளுக்கு. நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இல்லை எந்த சைடு வேணுமோ அங்கே மட்டுமே நீங்கள் வந்து டார்க்காகவும் கொடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். இது வந்து டபுள் கலராக ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து லைட்டாக நம்ம வந்து கொடுக்கலாம். ப்ரெஷ்ஷை வந்து அப்பப்போ நீங்கள் வந்து வாஷ் பண்ணலைன்னா அது காஞ்சி போச்சுன்னா அது கொஞ்சத்தில் போவார், அப்படியே நிற்கும். இப்போ காமிக்கிற பாருங்கள், அதை எப்படி நம்ம டபுள் கலர் கொடுக்குறதுன்னு காமிக்கிறது பாருங்கள். லீஃப் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வந்து நீங்கள் க்ரீன் கலர் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் வந்து இதை சொல்கிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மற்ற லீஃப்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். நான் வந்து இதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது ஒரு கலராக இருக்குது இல்லையா, இப்போ டபுள் கலர் வரணுன்னா நம்ம லைட்டாக ஒயிட் கலர் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு லைட்டாக வந்து நீங்கள் வந்து அது மேலே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது ஒரு கலராக நம்மளுக்கு வந்து தெரியும். ஒயிட் வந்து லைட்டாக போடுங்க. பார்த்தீங்களா, இப்போ ஒரு கலராக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லீஃப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுவே நம்ம என்ன பண்ணோம், சுற்றி வந்து இந்த லீஃபை சுற்றி சாப் ஒரு க்ரீன் இருக்குது, அந்த கலர் வந்து நம்ம கொடுத்தா அது ஒரு தனியாக நம்மளுக்கு தெரியும். ஒன்றே ஒன்று மட்டும் நான் கொடுத்து காமிக்கிறேன், அது பாருங்கள். மற்றதும் வந்து அதே போல் தான் நம்மளுக்கு வரணும். இதான் சாப் க்ரீன். இது இருக்கு இல்லையா, நான் வந்து 000 ப்ரஷ் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ண, இந்த அவுட்டர் வரைக்கும் ரிலீஸாக வந்து அந்த லீஃப் மேலே வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம பார்டர் கொடுப்போம் இல்லையா, அதே போல் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். எங்கெங்கே ஷார்ப்பாக வரும் அங்கெல்லாம் கொடுக்கணும். தேவைப்பட்ட லைட்டாக வந்து உள்ளே வந்து நம்ம லைனாக வந்து போடலாம், மெலிசாக போடலாம், போட்டு கூட நம்ம கொடுக்கலாம். இதே போல் நம்ம சுற்றி வந்து இந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு தின்னாக வேணால் தின்னாக கொடுக்கலாம், தடிமனாகவும் கொடுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் அது. ஸோ அதுக்கேற்ற ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த பேர்டோட நேம் நான் கேட்டேன். நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டானு பார்க்கலாம். நான் பேர் சொல்லலை, யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டாக தப்பான்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது அவுட்லைன் பிளாக் கலர் கொடுத்து நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணலாம். டார்க்காக வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டேன் இல்லையா, உள்ளே வந்து ஒயிட் கலர் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க சொல்லி தான் நான் வந்து
எடிட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன பண்ண லீஃபில் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாப் கலர் கொடுத்துருக்கேன். ஐக்கு வந்து பிளாக் கலரே கொடுத்தேன். இங்கே வந்து நோஸுக்கு வந்து ரெட் கலர் கொடுங்க. இங்கே வந்து ஒயிட் கலர் வந்து நம்ம கொடுக்கணும். நான் கொடுத்து முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டியா? இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம இந்த ரவுண்டுக்கெல்லாம் நான் வந்து லைட்டாக பிளாக் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது நோஸுக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் வந்து கொடுக்குறேன். கொடுத்து நம்ம வந்து இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணிட்டீங்களா இந்த பறவை என்ன பறவைன்னு? கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு இமேஜ் அழகாக ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃபேப்ரிக் கலர் வந்து அக்வலிக் கலர் தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த அழகான ஃப்ளவர் அண்ட் பேர்ட் டிசைன் வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.